First pickup Anjana. Anji. Yes. Attendance. Yes. Maras. உள்ளே நையா செல்லு. Okay, press. அக்கு மஹி ballet practice பண்ணி கொடுக்கா. பண்ணு அப்பா. காலவை அதே மாதிரி காலவை அவ சொல்லி தந்த மாதிரி. நான் நினைச்சேன் காப்பிரைட் வந்து ஆடு ஆடு நீ ஆடு மனசுல பாடிட்டே ஆடுடி. லுக்கிங் ஃபார் a rainbow. அப்பா ஆடு அப்பா இவ்வளோ நேரம் காலெல்லாம் இப்படி டிப்பிட்டோ வச்சேல அது மாதிரி டிப்பிட்டோ வை பார்ப்போம். மஹி டிப்பிட்டோ வை. வாவ் பியூட்டிஃபுல் டிப்பிட்டோ. எஸ் என்ன எடுக்கா என்னது மகா முறுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 2 o'clock இங்கே அம்மா அனுஷா ஃபேமிலி அஞ்சனா ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப் போகிறோம். ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன். இப்போ தான் பேக்கிங் முடித்தோம். அப்பா ஹாய் அப்பா. அது சும்மா அமுக்குனாலே போதும். நான் அதில் ஒரு ஸ்டிக் வச்சுருக்கேன்ல எடுத்துட்டியோ அதை. ஓகே நான் வரேன். ஸோ நம்மளோட ட்ரிப்புக்கு ஆக்சுவலி நாங்கள் ஸ்டே பண்ண போகிறது வந்து ஒரு ஏர்பிஎன்பி தான். அதனால அங்கே வந்து சம்டைம்ஸ் எவ்வளோ தூரம் குக் பண்ணுவோம் அப்படின்னு தெரியல. அதனால் குக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மெயினாக இன்ஸ்டன்ட் பாட்டு, பிளெண்டர், கடாய், தோசை தவா, இது வந்து சாப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கோல் இருக்குது. இதுதான் நம்மளோட அங்கே இண்டக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் நான் வந்து என்னோட இந்த கேம்பிங் ஸ்டவ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இண்டக்ஷனை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு கேம்பிங் ஸ்டவ் எவ்வளவோ வசதியாக இருக்கும். அப்படி தானே? வேர்த்து விறுவிறுக்க முறுக்கு சாப்பிடுவா. ஸோ இந்த கேம்பிங் ஸ்டவ்வோட அந்த டிஸ்போசபிள் கேனிஸ்டர் இருக்குது. ஸோ பேக் என்னோடய ஜம்போ பேக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம அமிர்தத்தையும் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இவ்வளோதான் முக்கால்வாசி திங்ஸ். சூட்கேஸ் லக்கேஜஸ் காலையிலே பேக் பண்ணியாச்சு. நீ ஒன்றையும் பேக் பண்ணிடுவோம் அந்த பையில் போட்டு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் அந்த கிச்சன் யூட்டன்சில்ஸ் எல்லாமே இந்த பார்பிக்யூக்கு அதுக்கெல்லாம் தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் இன்ஸ்டன்ட் மிக்சஸ் எல்லாம் வாங்கணும். நம்மளோட கரம் மசாலா, கிரேவி மசாலா, ஃப்ரை மசாலா 3மே எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா டக்குன்னு அதை வச்சு குக் பண்ணிடலாம். அண்ட் நான் வந்து குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ப்ரௌனீஸும் ஒரு பேக் சாக்லேட் சிப் குக்கீஸும் பேக் பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து மஹி அண்ட் மகா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு 2 விஷயம். அது லேட்டராக இன்றைக்கி நைட்டு தான் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் குயிக்காக க்ரோசரி ட்ரிப் போயிட்டு தேவையான சில பல ஐட்டங்கள் வாங்குறதுக்கு கிளம்ப போகிறோம். போகலாமா? எஸ். நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. ஸோ எல்லோரும் நினைப்பீங்க என்னக்கா கொடைக்கானல் போயிட்டு அங்கேயும் நீங்கள் தான் சமைக்க போகிறீங்களா அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நம்ம ஸ்டே பண்ணுறது ஏர்பிஎன்பி. இன்னொன்று வந்து எல்லோரும் சேர்ந்து சமைக்கும்போது அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறதே ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுலேயும் நான் வந்து ஒரு ஹோஸ்டஸ் அப்படிதானே. ஸோ எனக்கு ட்ரிப்பு போனாலுமே அங்கே போய் குக் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். கொரியாலேயே வந்து அப்படி தான். நாங்கள் அதுக்கு வேண்டிய ஏர்பிஎன்பி புக் பண்ணி அங்கே உள்ள இன்க்ரீடியன்ட்ஸு அதெல்லாம் வாங்கி அங்கே உள்ள இன்க்ரீடியன்ட்ஸு அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி குக் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ வாங்க அப்படி vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா நேற்றுள்ள லெஃப்ட் ஓவர் ரைஸு, சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக நாசி கொராங் ஒரு இந்தோனேஷியன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சுருந்தேன்ல. ஸோ அதே தான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது என்னோடய ஃபேவரட் டைப் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ். அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய 1 மீல் ஆஃப் த டே இங்கே எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். நாசி கொராங், அதுக்கப்புறம் 2 ஃப்ரைட் எக்கு, க்ரில் பண்ண சிக்கனை குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய 1 மீல் ஆஃப் த டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் ஆயாச்சு, டின்னர் முடிஞ்சு இப்போ நான் வந்து இந்த ஃபைனல் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ரோசரிஸ் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். லைக் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் ப்ராபப்ளி வீட்டில் சம்டைம்ஸ் செய்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இருக்க போகிறது 2 நாள் தான், பட் லஞ்ச் நாங்கள் எப்படியும் வெளியே போயிடும். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெயினாக வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரெடிமேட் சப்பாத்தி. ஸோ ஒரு நாள் சப்பாத்தியும் ஒரு நாள் அங்கே தோசை மாவு கிடச்சா தோசை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். இட்லி மிளகா பொடி. எனக்கு ஆக்சுவலி அங்கே உள்ள சிச்சுவேஷன் வந்து தெரியல. ஸோ நமக்கு அங்கே போனால் தான் தெரியும் என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா. அதனால நான் எதுக்கும் பேசிக்காக சில ஐட்டங்கள், ஏன்னா பசங்கள்லாம் இருக்கிறதுனால சில ஐட்டங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா வெங்காயம். ஸோ வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு பேஸாக வெஜிடபிள்ஸில் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது இருந்தால் நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு குருமாவோ இல்லாட்டி ஒரு சிக்கன் கறியோ ஏதாவது ஒன்று செஞ்சிடுறோம். தக்காளி சட்னியோ, அது பச்சை மிளகா. நான் எல்லாத்தையுமே என்னோட இந்த பிக்னிக் பாஸ்கெட்டில் வச்சிட்ருக்கேன். ஸோ தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கண்டெய்னரில் வாங்கிட்டேன் நான். தேங்காய் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம சிக்கன் கிரேவி ஏதாவது பண்ணுறோன்னா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு சிப்லாக் கவரில் இது கொத்தமல்லி கீரை. அதுக்கப்புறம் மசாலா பொடியில் அங்கே வந்து இந்த பார்பிக்யூ பிளான் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு நான் ரெடிமேட் மசாலா பவுடரே வாங்கிட்டேன். தந்தூரி சிக்கன் மசாலா இருக்குல்ல, அதில் 2 பாக்கெட்டு. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், எண்ணெய். அதுக்கப்புறம் எங்களோட கரம் மசாலா, கிரேவி மசாலா, ஃப்ரை மசாலா. இது இருந்தாலுமே நம்ம மற்ற மசாலா பொடி பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இவ்வளவும் க்ரோசரி இதுக்கு வாங்கி இந்த பேக்கில் பேக் பண்ணியாச்சு. ஸோ என்னோட டின்னர் முடிஞ்சு இப்போ அப்பாவுக்கு வந்து இங்கே தோசை ஊற்றிட்டுருக்கேன் நான் அவங்க டின்னருக்கு. இது தோசை வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு தான் வந்து ப்ரௌனீஸும் குக்கீஸும் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 தான் ஆச்சு. 2 மணிக்கு தான் எங்களுக்கு கேப் வரும். அதனால நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால 6 hours ஆமாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு பேட்ச் சாக்லேட் சிப் குக்கீஸும் ப்ரௌனீஸும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பண்ணும்போது பார்க்கலாம். பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, டைம் வந்துடுச்சு. இன்னைக்கு என்னோட சூஸ் ஷெஃப் வந்து ப்ரௌனிஸ்க்கு 2 பிள்ளைகளுமே வந்து பேக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சா, அதனால 2 இதையுமே பிரிச்சுட்டேன். ப்ரௌனிஸ்க்கு வந்து மஹி என் கூட இருக்க போகிறா, குக்கீஸ்க்கு வந்து மஹா வந்து என் கூட இருக்க போகிறா. ரைட் மஹி? எஸ். ஸோ இந்த பவுலில் 225, இது என்னோட எவ்ரிடே ஃபட்ஜி ப்ரௌனி ரெசிபி தான். 225 கிராம் அன்சால்டட் பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ப்ரௌன் சுகர் போடு, 1 கப் ப்ரௌன் சுகர், 1 கப் ரெகுலர் சுகர், ஒயிட் சுகர். கிராம் மெஷர்மெண்ட்டில் 200 கிராம்ஸு. அதுக்கப்புறமா சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாக்லேட்டுக்கு கூட சால்ட் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி ஸோ இதை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல பட்டர் சுகர் எல்லாமே கலந்து வரணும். ஸோ மஹி வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் இங்கே பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் ஹாட் வாட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் விட போகிறேன். ஸோ அதை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அதை என்ன பண்ண போகிறேன், இதில் விடணும். அதான் அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்கு வேண்டி ஹாட் காஃபி வந்து நம்ம விட போகிறோம். யூஸ்வலாக காஃபி வந்து நீங்கள் சாக்லேட் ரெசிபீஸில் காஃபி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது காஃபியோட ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ்டாக வரும். ஸோ இங்கே பாருங்க, நல்லா கம்பைன் ஆயாச்சு. இப்போ 3 முட்டை, நீ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண அம்மா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே? இல்லை அந்த சைடு ஓடி. ஓகே. ஸோ 3 எக்கு நம்ம ஊற்றி நல்லா பீட் பண்ணோம். விடு. அம்மா குக்கீஸ் ரெசிபி நான் தான் பண்ணுவேன், சரியா? நீ வீடியோ நான் தான் வீடியோ ஸோ நம்ம வந்து இந்த ப்ரௌனிஸ்க்கு வந்து மேலே வந்து நல்ல ரிங்க்லி டெக்ஸ்சர் வரணும் அப்படின்னா இந்த எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டர் சுகர் எக்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும். ஸோ பீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஹலோ, எஸ். ஸோ நம்மளோட ப்ரௌனிஸ் பாருங்கள், உங்களுக்கு அந்த மேலே வந்து அந்த ஷைனிங் இது தெரியும். நம்ம ப்ரௌன் சுகர் பட்டர் எல்லாமே கலந்து வந்திருக்கு பார்த்தீங்களா?
இந்த மாதிரி வந்தோடனே இந்த காஃபி மிக்ஸ்சர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். Cocoa powder. 5, 4, 3, 2, 1. மெல்ல மெல்ல. Vanilla essence. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 கொஞ்சம் மன டீஸ்பூன். தெரியும். வணக்கம். எப்போ பார்த்தாலும் ஓகே, நம்ம இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டு இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு கூடவே இதை ஆட் பண்ணிடுவோம். 1 கப் மைதா மாவு. மைதா மாவு. இங்கே பாருங்க, நான் மீன் வாயில் வந்து இது பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ லைன் பண்ணி வச்சாச்சு. அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் எனக்கு வெளில வரவே மாட்டேங்குது. ஆமாம், இப்போ இதை வந்து நம்ம சாக்லேட்டை போடுவோம். அது நீ அடுத்து இதை வந்து மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓவராக இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஜென்டலாக கம்பைன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ கம்பைன் பண்ணிவிட்டு காணிப்போம்டா. ஸோ நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி. ஊற்றுடா, போடு. என்ன சாக்லேட் இருந்தாலும் ஓகே தாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மிஸ்சலேனியஸ் சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே நான் பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோத்தையும் அப்படியே ஆட் பண்ணுது. டேரி மில்க், சில்க் சாக்லேட் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். மோர் சாக்லேட் the more better more அது வரும் ஒரு லைனா. the more chocolate the more much better. இல்ல அது சங்க பாருங்க, நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி. நான் உனக்கு விட முடியாது இது. ஸோ இதை நம்மளோட பேக்கிங் பேனில் ஊற்றி அவனில் 25 to 30 minutes இதை பேக் பண்ண போகிறோம். ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம more the chocolate better it is, more the taste. அப்ப நான் இங்கல போட்டா இதுடா இங்கல தள்ளட்டா கையை வச்சா அம்மா தரேன். greater the chocolate greater the taste. அம்மா greater the chocolate greater the taste. நீ இது யோசிச்சுட்டே இருக்கியா? ஆமா. ஸோ உங்கள் ஊரில் ஹீட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே சம்மர் வந்து 34 டிகிரி. கிச்சனுக்குள்ளே ஏறினாலே ஊற்றுது. ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு வாட்டி சம்மரில் அப்படி ஊற்றுதுன்னு அதே மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்மளோட அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கு, ஏப்ரல் மேலே எப்படி இருக்கும். ஆமாம், பெரிய மனுஷன். இன்னைக்கு நான் சதீஷ்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், அதை பார்த்து பெரிய மனுஷி சொல்லுங்க அப்படிதானே. சதீஷ்ட வந்து நான் சொன்னேன், டே என்னடா இது இப்போ மார்ச்ல இப்படி இருக்கு, ஏப்ரல் மேல எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்காக பெரிய மனுஷி அதை காஃபி அடிச்சு சொல்லுவேன். ஸோ நான் இதை அவனில் வச்சுட்டேங்க. 25 to 30 minutes கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுங்க, நல்ல சூப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆஸ் ப்ராமிஸ்ட் மகாவை வந்து மஹானி டேக் ஓவர் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அவள் இன்றைக்கி சாக்லேட் சிப் குக்கீஸ் வந்து பண்ண போகிறான். ஸோ அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 கப் 110 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோ ஒரு பவுலில். சாஃப்ட் பட்டர், அன்சால்டட் பட்டர். ஓகே, அடுத்து ரெகுலர் சுகர், ப்ரௌன் சுகர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. ரெகுலர் சுகர், ப்ரௌன் சுகர். எஸ். ஓகே, அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்ப்ளாஷ். இது இவ்வளோத்தையும் ஊற்றிடட்டா? அவ்வளோவும் விட வேண்டாம், ஜஸ்ட் விடு, நான் சொல்லுவேன். மோர் 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 வெண்ணிலா பீன் தனியாக அங்கே வச்சிரு, உள்ளே போட்டுறது போட்டுறது. இந்த டேப் இதில் வச்சிருட்டா? அதில் வச்சிரு. ஓகே, ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணு. இதுலேயே எனக்கு தெரிஞ்சு சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஸோ 110 கிராம் பட்டர், சாஃப்ட் பட்டர், 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1/2 கப் ரெகுலர் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட். இதை நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்து ஹேண்டில் விஸ்க் பண்ணுறதுனால எங்கள் வீட்டு மசில் மேனை கூப்பிட்டுட்டோம். எங்கள் வீட்டு மசில் மேன் இறங்கி விஸ்க் பண்ணுறாப்புல. போதும், அவ்வளோதான். இனி ஹேண்ட் ஓவர். எஸ், அவளுக்கு வந்து அவள் கிரெடிட்ஸ் வந்து மகாவுக்கு தான் வேணும். ஏன்னா அவள் இருக்கால என்ன பேர்
டூரில் போய் பீத்துவா. என்னன்னு சொல்லு. நான் தான் அவ்வளோ வேலையும் பார்த்தேன். இல்லை, இந்த குக்கி பண்ணது யாரு? மகா தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். அப்படிதானே மகா? நான் சும்மா சரி மகா, க்ரீம் பண்ணி பட்டர்ல இருந்து இப்போ மெல்ட் பண்ணாத பட்டர் நான் தான் சாப்பிட்டு பண்ணேன். சத்து ஊற்றி. சரி மகாமா, எக்கு போடுறா. எக்குடா. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே எக் ஆட் பண்ணிட வேண்டியதான். இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணேன். இனி ஈஸி. மிக்ஸ் பண்ணி இந்த குக்கீஸ்க்கு வந்து சூயி டெக்ஸ்டருக்கு கொடுக்குற மெயின்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவில் 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு, இந்த கரைச்ச பேக்கிங் சோடாவை நம்ம வந்து இந்த குக்கி இதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து அந்த சூயி டெக்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஆக்சுவலாக. நம்ம வச்சுருக்கிற ஹாட் வாட்டர் பேக்கிங் சோடா மிக்சரை இந்த க்ரீம் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் சுகர் எக்கில் மிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் அந்த சூயி டெக்ஸ்டர் கொடுக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கிற 1.5 கப் மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். லேசாக மிக்ஸ் பண்ண, மெல்லமாக மிக்ஸ் பண்ண. ஒரு 2-3 மிக்ஸ் மட்டும் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சர் ஆஃப் சாக்லேட் சிப்ஸ் ஆட் வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டும் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த குக்கி பேக் ஆகும்போது பாக்கெட்ஸ் அந்த லிண்ட், ஆமாம் லிண்ட் சாக்லேட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. ஸோ கட் பண்ண சாக்லேட்டும் சாக்லேட் சிப்ஸும் கலந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு குக்கி பேக் ஆகும்போது நீங்கள் கடிக்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து மெல்ட்டடாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வேண்டி தான் இதை வந்து நல்ல ஒரு குக்கி டோ மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ குக்கி டோ வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். என்னோடது வந்து கொஞ்சம் கூயியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோடது திக்காக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இதை பேக் பண்ணலாம். என்னோடது கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம ஸ்கூப் பண்ணி பேக் பண்ண போகிறோம். என்ன ஆக்சுவலி என்ன அதனால ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் போல் வச்சுட்டு நான் வந்து ஸ்கூப் பண்ண போகிறேன். ஓகே, நம்மளோட ப்ரௌனிஸ் வெளியே வந்துடுச்சுங்க. ப்ரௌனிஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக நீங்கள் கூலாக விட்டுருங்க. கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அந்த மேலே உள்ள அந்த ஷைனிங் டாப்பை பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து நீங்கள் அந்த எக்கு சுகர் பட்டரை நல்லா க்ரீம் பண்ணால் தான் இந்த மாதிரி இந்த ரிங்க்லியான டாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்கூப் நான் வந்து ஃப்ரிட்ஜில் இப்படி எடுடா, இப்படி இல்லை இங்கேவா அம்மா சொல்லித்தரேன். நான் இருக்குல்ல இதில் வந்து ஃப்ரிட்ஜில் நான் 15 மினிட்ஸ் வச்சேங்க. அதுக்கப்புறம் இந்த பவுலுக்கு ஒட்டி எடுக்கணும். சரியா? ஒட்டி எடுக்கும்போது அது ஒரு ஃபுல் ஸ்கூப்பாக வரும். இல்லை, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு இப்படி ஜஸ்ட் வச்சா போதும். இந்த பேர் இதில் 3 அணம் தான் வைக்கணும். இதில் ஒன்று, இதில் ஒன்று. ஓகே, அந்த பவுலை ஒட்டி அப்படி எடு. அடுதான் கரெக்ட். இங்கே ஏன்னா இந்த குக்கி வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகும், அதனால் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு தான் வைக்கணும். கரெக்ட். எஸ், பர்ஃபெக்ட். அது வரும். எஸ், ஓகே. ஸோ நம்மளோட குக்கி டோ வச்சுட்டு இதை 180 டிகிரி செல்சியஸில் 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரௌனிஸ் பேக் ஆகியாச்சு பாருங்கள். பேக் ஆகி ஒரு 1 hour கூலாக இருக்கும். இப்போ வந்து இதை ஸ்லைஸ் பண்ணக்கூடிய டைம் வந்துடுச்சு. கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கேன். ப்ரௌனிஸ் மட்டும் நல்லா கூலாக விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணணும். இது கூல் வந்து பத்தாது. நான்லாம் வந்து ஓவர் நைட் விட்டுருவேன். அப்படி இல்லாட்டி மினிமம் ஒரு 3 to 4 hours. மினி பைட்ஸ் மாதிரி கட் பண்ணு. Ooh, look at that. So moist, fudgy, chocolatey brownies ready. ஸோ நான் இதை அப்படியே கொஞ்சம் கூலாக விட போகிறேன். ஆனால் செம்ம மாய்ஸ்டாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், குக்கீஸும் வந்து நாங்கள் ஒவ்வொரு பேட்சாக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குக்கீஸ் வந்து என்னோடய பிளாகில் இருக்குங்க இந்த ரெசிபி. நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். தின் அண்ட் சூயியான சாக்லேட் சிப் குக்கீஸ். சூயியாக இருக்குது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டோம். ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், அதுக்குள்ள கட் பண்ணிட்டா. சரி விடு, அது ஆறட்டும். சரியா? பொசுக்குன்னு கட் பண்ணிட்டா.
எம்மா எம்மா இந்த பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ணேன்? ஒன்னையும் சொல்லலாமா. எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது மஹி வந்து சேட்டை பண்ணும்போது என்னைய காணி அம்மாவை எங்கள் வீட்டில் வந்து மஹி வந்து ஏதாவது சேட்டை பண்ணும்போது நாங்கள் வந்து எம்மா இந்த பிள்ளை என்ன பாடு இந்த பிள்ளைகள் படுத்துக்கு அப்படின்னு சொன்னால் மகா டென்ஷன் ஆயிடுவா. நீ ஏன் பிள்ளைகள்னு சொல்லுங்க, மஹின்னு சொல்லு, பிள்ளைகள்னா இனி என்னையும் சேர்த்து சொல்லுங்க, நான் என்ன உன்னை படுத்துக்கணும் அப்படின்னு கேட்பா. ஸோ இப்போவும் அதே தான் சொல்லுவா. இங்கே பாருங்க, மகா பேக் பண்ண குக்கீஸ் சூப்பராக ரெடி. இது மஹி பேக் பண்ண ப்ரௌனிஸ், அதுவும் ரெடி. இனி இது கூல் ஆனதுக்கப்புறம் பேக் பண்ணணும். ஓகே நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அம்மா வந்து குக்கீஸையும் ப்ரௌனிஸையும் பேக் பண்ணிட்டா. இதில் ஃபுல்லாக ப்ரௌனிஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் ஃபுல்லாக குக்கீஸ் இருக்குது. நாங்கள் இன்னும் இப்போ மணி வந்து 11 o'clock. நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். 3 hours இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் 11 o'clock ஆச்சு. ஸ்டில் எங்களுக்கு 3 hours இருக்குது. நாங்கள் இப்போ தூங்க போகிறதில்ல, ஏன்னா வந்து இந்த 3 மணிக்கு தூங்கி எந்திக்கிறது நடக்காத விஷயம். அதுவும் எனக்கு இப்போல்லாம் வந்து பாதி சாமத்தில் எழுந்திரிச்சா தலைவலி வந்துடும். அதனால் வாந்தி வந்துடும், தலைவலி வந்துடும், எல்லாம் வந்துடும். அதனால இப்போ வந்து மகா வந்து என்ன சொன்னான்னா, அவள் வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் வந்து காணிக்க போகிறாளாம். பேக் பேக், வாட்ஸ் இன் மை பேக் பேக். ஃபஸ்ட்டு குட்டீஸ். ஓகே, குட்டீஸ் இதில் வந்து மினி நோட் புக், என்னோட மினி நோட் புக். ஓகே, 2 ரப்பர் பேண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நெல் மக்கா ஒரு நிமிஷம் இரு. ஓகே, நெக்ஸ்ட்டு அது ஏன்னா அவள் ஒரு இது எடுத்தாலும் அதான் இப்படி தான் கோவத்துலேருந்து தான் பண்ணுவாள். ஏன்னா அவள் இப்போ வந்து ஒரு மியூசிக்கை போட்டால் நான் காப்பிரைட் வந்துடும் அவள் செல் அது அவள்கிட்ட வாங்கினேன். நில்லு மக்கா ஒரு நிமிஷம். ஐயோ பாவம். மொத்தவை கூட இருக்கவை க்ளோஸ்அப் ஷாட் செட் பண்ணியிருக்கேங்க. கூட இருக்க வைங்க. ஓகேங்க. இது வந்து ஒரு ஹைலைட்டு. அதெல்லாம் இருக்கு சும்மா. அதனால இது வந்து ஒரு சார்கோல் பென்சில். அந்த நீ வாங்கிக்கலாம். ஆமாம், அதில் ஒன்றா ஒரு யூனிக்கான வாங்கியிருக்கே. நெக்ஸ்ட்டு 2 sketch. ஓகே, ப்ளூ கலர், என் ஃபேவரட் கலர். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹைலைட்டர். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு லிப் கிளாஸ். ஓகே, இது வெண்ணிலா சென்ட். ஓகே, ஆஃப்ரிக்காவில் வாங்கினது. ஓகே, கெட்டு போகலை, கெட்டு போயிட்டு. ஆஃப்ரிக்காவில் வாங்கினது வச்சிருக்கியா 2 வருஷம் முன்னாடி? ஓகே, நீ பத்திரமா வச்சிருக்கியா? மகா மஹி கிளவி வச்சிருக்கியா? கிளவி வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி வாங்கினேன்ல, நான் பத்திரமா வச்சிருக்கால மகா. வாங்கி தர மாட்டேன்னு. ஓகே, மெயின் ஜிப்பில் வந்து நீ மஹிக்கு பேக்கை நாங்கள் திறப்போம். மெயின் ஜிப்பில் வந்து இந்த எலியா ஸ்கூல் வந்து நான் பண்ண ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் கிட். அது நான் 2 நாள் வந்து ஃப்ரீயா இருக்கு. 2 நாள் ஃப்ரீயா இருப்பேன். எதுக்கு டைம் வேஸ்ட்? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்பா? நான் அந்த 2 நாள்ல இந்த பிரேஸ்லெட் அதுதான் 2 நாள் இது வந்து நான் பிரேஸ்லெட் பண்ணி. சரி, அடுத்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் பண்ணி. ஓகே, சொல்ல மாட்டேன். சரி, இது வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஓகே, நான் எக்ஸாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்னோட கேமரா. ஓகே, ஃபுல் சார்ஜ் இன்னைக்கு தான் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இது எனக்கு தந்தது அட்டையை போட்டுட்டா. இந்த ஜுவல்லரி பாக்ஸ்க்குள்ள நான் வந்து மஹியும் வந்து அவள் பிரேஸ்லெட்ஸையும் என் பிரேஸ்லெட்ஸையும் வச்சுருக்கேன். என்னோட ரிங்ஸு அவுளா அல்ல வச்சிருக்காது. நீ என்னத்த சொல்லுது? அங்கதான் இருக்கு. இல்லை, இது வேற. அது வேறயா? நைஸ். இது வந்து மோதிரத்துக்கும் மஹிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவள்கிட்ட இருக்கு. இது வந்து ஸ்லைம். அதுக்கு இந்த சும்மாக்கு என்ன? நெக்ஸ்ட் வந்து என்னோட இது எடுத்து வச்சிருக்கியா? கொடைக்கானல்ல நைட் அந்த தலையில வைக்க முடியாது எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் உடைஞ்சு போச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிட்டு எப்படி எடுத்துட்டு வர? உடைஞ்சு போச்சு. அது காண
சரிம்மா சரி 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 நம்ம வச்சு வருது சரி அனுப்பிச்சு வரேன் அடுத்து ஆன் பண்ண மாதிரி வச்சிருக்கியா ஆமா செத்து பிடிச்சிட்டு வச்சு இப்போ மகி நீ வாட்ஸ் இன் மை பேக் சொல்ல வரியா? நாலு சென்னு எடுத்து இன்னும் வெயிட் திரும்ப அதுவா? ஸ்கூல் பேக்கோட அவளோட ஸ்கூல் பேக்கோட அவ ஸ்கூல் பேக்கு சுப்பி எடுத்துச்சு அன்னைக்கு சுப்படி இன்னும் பத்தாது அதனால என் கையில கொண்டு வருவேன் சரி 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 வந்து மை கேமரா ஃபுல் சார்ஜிங் போட்டேன் அவ காப்பி பண்ணலாம். இது வந்து அந்த lip balm. நான் யாக்குள்ளது இது மகா இப்படி சும்மா பாருங்களேன் அங்க பாரு மகா போட்டு காணிக்கிறேன் கத்தாது ஏன் கத்துக? மகா 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 கொடுத்துரு. அது சொல்லட்டும். இது யாரு இப்படி சண்டை போடுவீங்க? இது அப்படி அந்த தின்ன இருக்குல்ல அதை வச்சு நான் சரி 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 அவ ஏதாவது பண்ணு. ராம் சித்தப்பா வந்து சர்ப்ரைஸா கொடுத்தாங்க ஆ. இது வந்து நான் தான் வாங்க சொன்னேன் சரி இவளுக்கு எதுக்கு வாங்க யாமக்கா இவன் என்ன சண்டை போடுறா சரி விடு நீ விட்டுற நான் உனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே நீ சொல்லும்போது அவ டிஸ்டர்ப் பண்ணாம தானே இருந்தா டிஸ்டர்ப் பண்ண பண்ணா அவ அவ்வளவு டிஸ்டர்புக்கு வரல சரியா? ஓகே நீங்க இத மட்டும் உள்ள வச்சு இல்ல நஸ்கி போய் நஸ்கி உள்ள போ ஓகே நெக்ஸ்ட் பிக் சீட் ஓகே நான் வந்து கொஞ்சம் இது வச்சிருக்கேன் மகா ஸ்ட்ரெஸ்ஸான இதை எடுத்துருவோம். எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறதுனால நீங்களாம் சும்மா ஷாப் வைப்பீங்களா அந்த மாதிரி கொரியாக்குள்ள இருந்து நான் என்னோட வெண்டிங் மிஷினை கொண்டு வந்திருக்கேன் இது என்னன்னா எல்லாம் வெளில வந்தா வாட் இஸ் திஸ் நோ நோ கை கிரேவி இது என்னன்னா கொரியால இருந்து நான் ஒரு செட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் 2 grapes இல்ல படம் எவ்வளவு நேரம் கேட்குறீங்க அடுத்து இல்லை ரெண்டு ரெண்டா இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டா கொரியால இருக்கும் ஸோ இதை உள்ள வச்சிருக்கேன் ஆனா எல்லாத்தையும் கீழே போடுவா. மகி வந்து ஒரு மொக்கா மிஷி அப்படி சொல்லாத நீ பிள்ளைய அவ தங்க பிள்ளையலா அப்படிதானே மகி இதுக்குள்ள காயினை போட்டு கண்டுக்கவே மாட்டான். நெக்ஸ்ட் என்னன்னா எது வெயிட் ஆகுதுன்னா இது வந்து இது எடுத்து வச்சிருக்கியா இது எங்கடி எடுத்து வச்சிருக்க? இதை நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அப்படி பண்றதை எழுத போறியா? சரி அடுத்து 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 கமான் ஃபாஸ்ட் பி ஃபாஸ்ட். அந்த கேட்டரிஜ் பென் எடுத்து வச்சிருக்கியா இது வந்து சரி அடுத்து 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 இதுல வந்து பென்சில் 1 பென் 1 பென் 1 எரேசர் 1 பென் அது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு கொடுத்த பாக்ஸ் அது நீ தங்கச்சி கொடுத்தியா? நான் இது வந்து அவளே எடுத்துட்டாளா? ஸ்டோரிஸ் ஃபார் யங் சில்ட்ரன் இது பென்சிலுக்குள்ள ஷார்ப்னர் வேணும்ல அடைச்சு டஸ்ட் பேக்குள்ள போடாம இந்த பவுச்சுக்குள்ள போட்டுக்கலாம் தேவையில்லாம பேக் வேஸ்ட் பண்ணாண்டால சரி ஓகே ஓகே தட்ஸ் ஆல் இன் மை பேக் ஓகே வெரி குட் தேங்க் யூ. டைம் என்னன்னா 11:16 ஓகே ஃபர்ஸ்ட் பிக்கப் அஞ்சனா. அஞ்சு எஸ் அட்டெண்டன்ஸ் எஸ் மாரஸ் உள்ளே நையா சொல்லு. ஓகே பிரசன்ட் சொல்லு. பிரசன்ட் சொல்லணுமா மித்ரா மகா பிரசன்ட் மஹி பிரசன்ட் அப்பா பின்னாடி மித்ரா பிரசன்ட்